திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு பிரம்மாண்டமான திரைப்படம் கூலி படத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. பட் இப்போ நான் பேச போகிறது வார் 2. இந்த வார் 2 அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா நமது ஜூனியர் என்டிஆர் அண்ட் ஹிருத்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் சேர்ங்கிற ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இதுதான். இந்த வார் 2 வந்து ஒரு பெரிய சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நிறைய ஆக்ஷன் படங்கள் ஏக்தா டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க சல்மான் கான் வச்சு. அதுக்கப்புறம் அதோடைய பார்ட் 2 எடுத்தாங்க, டைகர் மே ஜிந்தா ஹைன்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஒன்று பார்ட் 2. அதுக்கப்புறம் வந்து பத்தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வார் எடுத்தாங்க. இப்போ வார் 2 வந்துருக்குது. டைகர் 3யும் நடுவில் வந்துருச்சு. ஸோ இந்த சீரீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளாட்டை சுற்றி தான் அந்த கதை நகரும். அதாவது என்னன்னா, இந்த ஐஎஸ்ஐ ஏஜென்ட் அண்ட் ரா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான கதை வந்து அப்படியே ஃபுல்லாக அதை சுற்றி தான் நடந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எகைன் நம்ம தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி பார்த்த ஒரு கதை தான். பிரைம் மினிஸ்டர் கொள்ள திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து மாநகர காவல்லேருந்து வந்துட்டு இருக்குது இந்த கதை. அந்த இப்போ முக்கிய மந்திரியை கொள்றதுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் அவர் வந்து பிரச்சனையாக இருக்கிறாரு. அவர் தான் வந்து அந்த திட்டத்தை தீட்டுறாரு. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்ற ஒரிஜினல் கேங் ஒன்று, அதாவது போலீஸ் கேங் ஒன்று, அதே சமயத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது தீவிரவாத கேங் ஒன்று. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஓவரால் கதையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேங்கில், அதாவது இந்த ஒரிஜினல் கேங்கில் ரா ஏஜென்ட்டாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து இந்த உளவுத்துறையில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா இவர் ஹிருத்திக் ரோஷன். அதுக்கப்புறம் வந்து இதில் அந்த தீவிரவாத கேங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஜூனியர் என்டிஆர். அண்ட் ஹிருத்திக் ரோஷனுக்கும் ஒரு ஜூனியர் என்டிஆருக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு பந்தையில் வளர்ந்த ஆடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற அந்த டைலாக் கேட்பீங்களா, அந்த மாதிரி தான். அதாவது ஹிருத்திக் ரோஷன் வந்து இதில் ஆர்மியில் போய் சேர்ந்துறாரு, அவர் அப்படியே ராஜனார். பட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆர்மியில் செலக்ட் ஆகலை சின்ன வயசில். அப்படி செலக்ட் ஆகாத பட்சத்தில் ஜூனியர் என்டிஆர் வந்து தப்பான வழியில் போனார். ஆனாலுமே அவர் ஆர்மியில் போய் சேர்றார். அது எப்படி போய் சேர்ந்தாருங்கிறதான் தெரில, ஆனால் சேர்ந்துட்டார். அங்கேருந்து அவர் வந்து ஆனால் உளவாளிகளுக்கு, அதாவது எதிராளிகளுக்கு துணையாக இருக்கார் ஜூனியர் என்டிஆர். இதுதான் படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதையை பற்றி பெருசாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது இந்த கதை, இவ்வளோ தான். ஆனால் இந்த படத்தில் எடுத்த ஃபைட் சீன்ஸ் எடுத்தோன்னா வந்து ஒரு ஃபைட் சீனு, ஒரு பிரம்மாண்டமான ஃபைட்டு வித் உல்ஃபோட வந்து நம்ம இவர் பண்ணியிருப்பார், ஹிருத்திக் ரோஷன் பண்ணியிருப்பார். ஹிருத்திக் ரோஷன் பண்ண அந்த ஃபைட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த பிரம்மாண்டமான காட்சியிலே வந்து தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து ஃபைட்டுக்கு பேர் போன படம் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ரெடி வார் 1, டைகரு 3, அதுக்கப்புறம் பத்தானு, ஏக்தா டைகர், இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச்லாம் அது ஒரு சீரீஸ் பண்ணுற மாதிரி திடீர்னு அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கானும் ஷாருக் கானும் சேர்ந்து அவர் ஏதோ 2023 அனௌன்ஸ்லாம் பண்ணாங்களாம். பட் அந்த படம் இன்னும் வர மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு, அது வந்து ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கிறாங்க. யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது, யாஷ்ராஜ் அப்படிங்கிறது யாஷ் சோப்ரா அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். த வெரி 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 ஃபேமஸ் தில்வாலே துல்ஹானியே லே ஜாயேங்கே அப்படிங்கிற படம் இவங்க எடுத்தது தான். குறிப்பாக வந்து அவர் டைரக்ட் பண்ணது தான். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் யாஷ் சோப்ரா. அவர் வந்து 2012 ஐ திங்க் ஸோ ஒரு படம் எடுத்தார். அந்த படம் தான் வந்து லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். ஸோ அப்போவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் இருக்கும். பட் அப்பவும் வந்து லவ் ஃபிலிம்ஸ் தான் எடுத்தார். அவர் வந்து எப்பவுமே லவ் ஃபிலிம்ஸ் தான் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவார். பட் அவருடைய அடுத்த ஜென்ரேஷனான ஆதித்யா சோப்ரா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சரஸ் ஃபிலிம்ஸ், நாட் ஓன்லி ரொமான்ஸ் படம் நிறைய எடுத்தாச்சு, நம்ம அட்வென்ச்சரஸ் பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம்ஸில் ஏகப்பட்ட படங்கள் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த ஏக்தா டைகர்லேருந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஹாலிவுட் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் படம், டாம் க்ரூஸ் படங்களில் வந்து பார்ப்போம் இந்த மாதிரியான சண்டை காட்சிகள்னால் எப்படிப்பட்ட சண்டை காட்சிகள், அதாவது ஒரு ட்ரெயின் ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஃபைட்டு, அதுக்கப்புறம் கப்பலில் ஃபைட்டு, அப்புறம் ஐஸ் கட்டியில் ஃபைட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயம். ஸோ இந்த படத்தில் எடுக்கிற அந்த ஒவ்வொரு ஷாட் இருக்குல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு, துபாயில் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஜம்ப் பண்ணும் அந்த கார்.
நான் சொன்னேன் அப்பா கொடுத்த காசு முடிஞ்சிச்சுடா 200 ரூபா அப்படின்னு. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த பில்டிங் டு பில்டிங் தாவர ஷாட் வந்து அழகாக எடுத்திருப்பாங்க. பின்னாடி அந்த சன் தெரியும், அந்த 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 ஷாட்டே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து வார் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபைட்டுக்கு ஏகப்பட்ட செலவுகள். கிட்டத்தட்ட ஃப்ளைட்டு மேலே ஃப்ளைட்டு பறக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட ஃபைட்டாக இருக்கும் யோசிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் சிஜி, செட் ஒர்க்கு, க்ரீன் மேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இப்படி ஒரு ஃப்ளைட் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளைட்டுக்கு மேலே ஒரு வார் ஃப்ளைட் வருது. அந்த ஃப்ளைட்லேருந்து இந்த ஃப்ளைட்டுக்கு இதில் வந்து நிறையா ஒரு முக்கியமான ஃபேமிலி, ஒருத்தர் ஹோம் மினிஸ்டரோட ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. அந்த ஃபேமிலி போகும்போது அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் ஃபாரின் பாடிஸ் மாதிரி வந்து செக் செக் செக்னு ஒரு லாக் போட்டு ஒட்டிட்டு அப்படியே அந்த ஃப்ளைட்டை கயிறு வச்சு இறங்கி வராங்க. அதாவது கயிறு வச்சு இறங்கி வந்து இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. இதில் ஹீரோவும் அந்த வில்லன் சொல்ல முடியாது, ஹீரோட ஃப்ரெண்டு ரித்திக் ரோஷனும் இவரும் பார்த்தீங்கன்னா கயிறை பிடிக்காமையெல்லாம் நடந்து வர்றாங்க. அந்த ப்ரெஷரில் போயிட்டுருக்கிற அந்த ஃபைட்டுக்கு வந்து கத்தியை வச்சு ஊனி நிறுத்துறாரு. அது என்ன கத்தியில் கிழிச்சா அந்த மெட்டல் கிழிஞ்சிருதுன்னா அது எப்படிப்பட்ட மெட்டலாக இருக்கும் அந்த ஃப்ளைட்டோட மெட்டல்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தான் அந்த ஃபைட் எடுத்துக்காங்க. பார்க்குறப்பே நமக்கு வந்து அப்படி பகீர்லாம் இருக்குது. ஏன்னா ஃப்ளைட்டு மேலே சண்டை நடக்குது இல்லையா. அப்புறம் அந்த நமக்கு மூளைக்கு தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்லாம் வந்து செட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ செட்டில் எடுத்ததுனால வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து அந்த ஏர் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினில் ஒரு ஃப்ளைட் எடுத்துக்காங்க. அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட்டும் எப்படி இருந்ததுன்னா அந்த ட்ரெயின் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி, அது நம்ம ஊரில் ஆல்ரெடி விஜயகாந்த் சார் நிறைய படத்தில் பண்ணிட்டார். அது மாதிரி ட்ரெயின் மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே ட்ரெயின்லேருந்து ஓடுற ட்ரெயினில் ஓடி போய் அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் கப்பலில் ஒரு ஃபைட் எடுத்திருந்தாங்க. அந்த கப்பல் ஃபைட்டும் நல்லா இருந்தது. இந்த கப்பல் ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதுவும் துபாய் சுற்றி எங்கேயோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த இடம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏதோ ஒரு இடத்த காமிச்சாங்க. நமக்கு என்ன, எல்லாமே ஃபாரின் கண்ட்ரி தான் காமிக்கிறது எல்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்த ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ இந்த ஃபைட்லலாம் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல லாஜிக் மிஸ் பண்ணிட்டீங்க சார் நீங்கள் அப்படின்வாங்க. லாஜிக்குங்கிறத விட சில விஷயங்கள் இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். இப்போ கம்பேர் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஹாலிவுட்டில் நடக்கக்கூடிய ஃபைட் காட்சிகள், இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஒரு சவுத் இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஃபைட் காட்சிகள். இப்போ இந்த ஃப்ளைட் டு ஃப்ளைட் இப்படி நிற்கும் போது கயிறு கட்டி இறங்குறது, இது மாதிரி பண்ணுறது அப்படிலாம் எடுத்திருந்தாங்க இல்லையா. அது கொஞ்சம் ஹாலிவுட்லேயே பார்த்தா அவங்களே வந்து வாட் தேர் டூயிங் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டுடைய அட்மாஸ்பரிக் அந்த இது இருக்கும்ல, ப்ரெஷர்னுவாங்கல்ல. ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, ஃப்ளைட்டு மேலே இந்த ஃபைட் நடக்குது, ஃப்ளைட்டு மேலே இந்த ஃபைட் நடக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளைட் இருக்குது, இதுக்கு நடுவில் காற்றுன்னு ஒன்று இருக்குல்ல. அசால்ட்டாக இப்படி நடந்து இப்படிலாம் போக முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி காற்றுடைய வேகம் எப்படி இருக்கும் ஃப்ளைட்டு போகும்போது. ஆனாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று எடுத்துருக்குறாங்க. அது நம்புற மாதிரி இல்லை. அதுலேயும் என்னென்னா ரித்திக் ரோஷனை பிடிச்சி அந்த ஃப்ளைட்லேருந்து டபால்னு தள்ளி விட்டு, அதான் இன்டர்வல் பிளாக் தள்ளி விட்றாப்புல. அதாவது ஒரு ட்ரெயின் ஃபைட்டும் ஒரு பெரிய ஒரு சொமாலியா பக்கத்தில் நடக்கிற ஒரு அட்டாக் ஃபைட் ஒன்றும், ட்ரெயின் ஃபைட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு இன்னொன்று வந்து இன்னொரு ஃபைட் பயங்கர காமெடியாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு எனக்கு முடியல, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இப்படியே பார்த்துட்டேன். அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதுல்ல, ஃப்ளைட்டுடைய ரெக்கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி காற்றுல பறக்கலாம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார். இப்படி ரெக்கையில் அப்படியே வராரு. கேமராவுக்கு தன்னுடைய முகத்தை கரெக்டாக காமிக்கணுங்கிறதுக்காக எந்த விதமான காற்று அசைவுகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஜூனியர் என்டிஆர் பறந்து வந்து அந்த இடத்துல வந்து இப்படி விழுவுறாரு. இந்த இடத்துல வந்து ஃப்ளைட்லேருந்து கீழே விழும்போது டக்குன்னு இறங்கி நின்று இப்படி பார்க்குறாரு. என்ன 3வது மாடியிலேருந்து ஜம்ப் பண்ண மாதிரி நிற்கிறாரே. சரி, 3வது மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணாலே நொடிக்கிறோம், ஃப்ளைட்லேருந்து வந்தாலும் இப்படி நிற்கிறாரு. சரி, ஓகே, இது ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி இருக்கிற இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, என்னால் எப்படி இது அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. நம்ம யாராவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா, ஊருக்கு போகும்போது பஸ் ஏற்றி விட்டோம் அப்படின்னா, பஸ் ஏற்றி விட்டு அவங்க நம்மள்ட்ட பிரியாவிடையே இருக்கிறதுக்கு அந்த பஸ்லேருந்து எட்டி பார்ப்பாங்க. ப்ளீஸ் சார், நான் கண்டிப்பாக வரேம்மா, அடுத்த வந்துடுறேன், எதுவும் இல்லை அப்படின்னு உள்ள சும்மாடி கம்பியை பிடிச்சி நிற்பாங்க. அதே மாதிரி கம்பி கூட இல்லை, ஓடுற ஃப்ளைட்டில் ரித்திக் ரோஷனை தள்ளி விட்டு அவர் கீழே போகும்போது யோசிக்கிறார், இவன் யார் அப்படின்னு. பேராசூட்டை ஓப்பன் பண்ணியா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இவன் யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. அப்படியே கீழே போயிட்டுருக்காரு. மேலேருந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ஃப்ளைட்டுடைய அந்த கதவை எரிஞ்சிரு இப்படி பிடிச்சிட்டு அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு.
என்னங்க அது ஓடுற ஃப்ளைட்டு, அது ஃப்ளைட்லேருந்து நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, ஃப்ளைட்டு நின்றுட்டா இருக்கு, அதுலேருந்து எட்டி பார்க்குறாரு. போ போ என்ன யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. ஆடி போயிட்டேன். ஆனால் ஏன்னா அந்த ஃப்ளைட் எப்படி சொல்கிறது, நான் அந்த ஃப்ளைட் அடி பிடிச்சிட்டு அட்லீஸ்ட் காற்றடிக்கிற அந்த இதுலேயாவது நின்று இப்படியே எட்டி பார்க்குறோன்னா கூட ஓகே, அதுதான் ரியலிஸ்டிக்கு. ஆனால் அதில் ஒன்று பண்ணியிருக்காங்க சமயம். நான் ஜூனியர் என்டிஆர் கண்ணிலேருந்து தண்ணி வரும், கண்ணிலேருந்து அழுவார். அது தண்ணி வரும்போது அந்த தண்ணி மட்டும் இப்படி கோணலாக போகும், காற்றடிக்கிறான், தண்ணி தான் கோணலாக போகுதான். எப்படி ஜூனியர் என்டிஆர் அசையவே இல்லை, அவரை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி ஒரு ஃபைட் எடுத்துருக்காங்க. இந்த ஃபைட்டு அதே மாதிரி ட்ரெயினில் ஒரு ஃபைட் எடுத்திருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஏற்கனவே ஒரு படத்தில் வந்து நான் ஒரு கார் ஃபைட், ஒரு மினி கூப்பரில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி காரில் ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு, காரில் ஒருத்தர் உட்காந்தா இல்லை, அவர் மட்டும் ஹீரோ மட்டும் தனியாக ஒரு மாலில் அந்த ஃபைட் இருக்கும். அந்த படம் பேர் உங்களுக்கு தெரியும், பீஸ்ட்டு. அந்த மால்குள்ளேயே அந்த ஃபைட்டு. அது அப்படியே அந்த கார் பறக்கும், கார் அப்படியே பறக்கும், என்னமோ சீட் பெல்ட் கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் கார் கண்ணாமலான்னு சுத்தம். இதில் என்னன்னா, அதே மாதிரி அதிவேகத்தில் பயணிக்கிற ஒரு கார், அந்த மினி கூப்பர் கார் ஒன்று, அதை ஒரு இடத்துல ஒரு ஃபைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஆரம்பித்தது எங்கேருந்து எனக்கு தோணுச்சுன்னா, டாம் குரூஸோடைய மிஷன் இம்பாசிபிள் டெத் ரெக்கனிங்கில் ஒரு கார் சேஸ் ஃபைட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே இது ஸ்பெயின் நாட்டிலையும் எங்கேயோ இப்படி காமிச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த கார் வந்து ட்ரெயினில் போய், கார் வந்து ட்ரெயினில் போய் அந்த ட்ரெயின் மேலே விழுந்து, ட்ரெயின் மேலே விழுந்து போகும்போதும் இவங்க 2 பேரும் சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ரித்திக் ரோஷனும் அவர் கூட அவர் தங்கச்சி கேரக்டர் ஒருத்தர், அந்த தங்கச்சியும் பொண்ணு கேரக்டர் ஒன்று, அது மாதிரி அவங்க 2 பேரும் சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டாங்க. போய் ட்ரெயின் முன்னாடி ஃப்ளைட்டு விழுந்து இப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவோம். அது ஒருவேளை மினி கூப்பராக இருந்தால் ட்ரெயின் முன்னாடி அடிபடாது போல இருக்குது, தெரியல எனக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. அதுலேயும் ஜூனியர் என்டிஆர் வந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாப்புல, ட்ரெயினில் ஓடுற ட்ரெயின் 2 கம்பார்ட்மெண்ட் கழட்டி விட்றாப்புல. இந்த 2 கம்பார்ட்மெண்ட் கழட்டி விடும்போது ஒரு லாஜிக் இருக்குது. அது என்னென்னா, ஒரு ஏர் லாக்னு ஒன்று இருக்கும், வேக்யூம் லாக். அந்த வேக்யூம் லாக் அவ்வளோ ஈஸியாக கட்ட முடியாது. பட் வேக்யூம் லாக்கை கழட்டி டமால்னு அதை இது பண்ணி இது பிடுங்குற மாதிரி இந்த பைப்பில் பிடுங்குவாங்கல்ல, ஏய் அந்த தண்ணி பைப் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடுங்கி இது பண்ணிட்டாப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வார் 2 படம் வந்து கம்ப்ளீட்லி ஃபைட்டு தான். கதையெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஃபைட் தான். ஒரு ஷாட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் கட்டி, சுவிட்சர்லாண்டில் அந்த ஐஸ் கட்டியில் வந்து பைக்கில் வர ஒரு ஷாட் இருக்கும், அப்படி லாங்கில் அடி காமிப்பாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பொருட்செலவு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 400 crores பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இந்த 400 crores பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபைட் காட்சிகள்லாம் கொஞ்சம் லாஜிக்கோட, இந்த ஃப்ளைட்டு மேலே ஃப்ளைட் எடுத்தது நல்லா இருக்குது, புது கான்செப்ட். ஆனால் அந்த ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு இப்படி இறங்கும்போது ஹீரோவும் அவருமே கயிறில் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தொங்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அது மேலே ஒரு ஹோல்டு இருக்குது, 2 ஒரே ஆட்டிடியூடில் பறக்குதுன்னு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். இப்போது சயின்ஸை வந்து ஏமாத்துற மாதிரி ஹாலிவுட்டில் பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டாங்க. ஹாலிவுட்டில் வந்து கொஞ்சம் அந்த சயின்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த பேசிக் சயின்ஸ் இல்லாமல் ஒரு ஃபைட்டை வந்து எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த பேசிக் சயின்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இப்படி வருது இப்படி, அதில் ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து பேசிக் சயின்ஸ்லேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அந்த காற்று பிரச்சனை கிடையாது, இது இப்போ அந்த கீழே விழுந்தது பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி வந்து ஒரு போட்டு ஃபைட் வச்சுருந்தாங்க. அந்த போட் ஃபைட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. தண்ணிக்குள்ளே பெருசாக சயின்ஸ் நம்ம பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் போட் ஃபைட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது வந்து எனக்கு அந்த லாஜிக்கும் எனக்கு எப்படின்னு தெரில. அதாவது என்னென்னா, பேராஷூட் மேலேருந்து குதிக்கும் போது பேராஷூட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே காற்றுல ட்ராவல் பண்ணி இறங்குவாங்க. கீழே போட்டில் போயிட்டுருக்கவர் மேலே பறக்கிறதுக்கு பேராஷூட் ஓப்பன் பண்ணி சொயி அப்படின்னு பறந்துடுவார். பறக்கலாம். போட்டு போகும்போது காற்று ஒரு மாதிரி அடிக்கும், அப்படியே பறந்து இப்படியே ஏற்றிக்கினே போவார் போல, ஏற்றினே போகலாம். ஓகே, அதுவும் நான் பார்த்ததில்ல. இதுதான் வந்து வார் 2 படத்தில் வந்து சண்டை காட்சிகள். இந்த வார் 2 படம் வந்து நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அட்வென்ச்சரஸாக படம் பார்க்க விரும்புகிறேன். அதுவும் நம்ம ஊரில்
ஆர்டிஸ்ட்லாம் நடித்து நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த படத்தை நீங்கள் வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து ஹீரோயின் வந்து கியாரா அத்வானி, அவங்களும் வந்து ஒரு ரால இருப்பாங்க. அனில் கபூர் நான் டேசாப்லே பார்த்தது பாவனே யோப்பா, எத்தனை படங்கள் நான் நடுவில் ஹிந்தி படம் பார்த்துருக்கேன். இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அனில் கபூர், அப்படியே இருக்கார் அனில் கபூர், அதே கரிஸ்மாவோட இருக்கார். ஸோ இந்த படத்துடைய டேரக்டர் வந்து அயன் முகர்ஜி, ஆதித்ய சோப்ரா ப்ரொடியூசர், பிரீத்தம் சக்கரவர்த்தி அவர் தான் மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பட்டாச்சாரியா அவர் வந்து லிரிசிஸ்ட்டு, அப்பாஸ் டயர்வாலா டயலாக் ரைட்டர். ஸோ இதான் வந்து இந்த படத்துடைய க்ரூ மெம்பர்ஸ். அண்ட் இதில் ஜூனியர் என்டிஆர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் படம்னா பயங்கரமான ஆக்ஷன் படத்தை நடிச்சிருக்காப்புல. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ஜூனியர் என்டிஆரோட டான்ஸ் பார்க்குறதுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷனாக படத்தையே ரொம்ப பிடிச்சது. ஒரு பர்டிகுலர் இடத்துல ஜெர்மனியா ஃப்ரான்ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிளப்பில் ஒரு சாங் டான்ஸ், வண்டர்ஃபுல் டான்ஸ். ஹிருத்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் அந்த அந்த ஒரு டான்ஸே அவ்வளோ நல்லா இருந்தது. பாட்டும் சூப்பராக இருந்தது, அந்த டான்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ உண்மையிலே அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த டான்ஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். ஒரு ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ்லாம் ஜூனியர் என்டிஆர்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து டான்ஸு அண்டு அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸை முகத்தில் காமிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து வார் படம் ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸுக்கும் ரித்திக் ரோஷன் ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் காமனாக பார்க்கும்போது ஒரு காமன் ஆடியன்ஸாக, இப்போ நான் வந்து இவங்க படம்லாம் அதிகமாக பார்த்தது இல்லைன்னு ஒரு தேட்டரில் போய் ஒருத்தர் உட்காருனான்னா அவருக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் என்னடா இது லாஜிக் இப்படி இடிக்குது, இப்படி ஒரு ஃபைட் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, சயின்ஸில் இது மாதிரிலாம் இருக்கா, இது ஒரு பேசிக் சயின்ஸு அதில் சரியாக செட் ஆகலையே, லாஜிக்காக செட் ஆகலையே, அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் எண்ணம் மாதிரி. ஆனால் வார் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணால் இன்னும் நம்ம வந்து பண்ணலாம். அது பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது வந்து இந்த படத்துலேயே பண்ணியிருக்கலாம். சரி, அந்த ஷாட்டே வந்து அவர் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு, அதாவது ஒரு ஹோல்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி அந்த ஃப்ளைட்லேருந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க போது, அந்த பிடிச்சிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த டென்ஷனோடையே அப்படி நின்று அப்படியே அந்த உடம்பு அதெல்லாம் அப்படி கண்ணெல்லாம் ஆடுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது அந்த ஃபீலும் நல்லா இருந்திருக்கும். அப்போ கண்ணீர் வருது, சரக் சரக் சரக்குன்னு போகுது, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ரித்திக் ரோஷன் கீழே போகும்போதே அந்த ஏர் தெரியணும், அந்த இது காற்று தெரியணும், அப்படியே பார்த்துட்டு வர்றது. ஆனால் இவங்க இன்னமும் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் பறக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த காற்றும் தெரியல, எதுவும் தெரியல. ரித்திக் ரோஷன் அப்படியே தூங்குற மாதிரியே போகிறார், அப்படியே போயிட்டு இருக்காரா. நமக்கு இல்லை சார், சுற்றி காற்றெல்லாம் இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல போயிட்டுருக்கீங்க, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். பாருங்கள், வார் 2 பாருங்கள், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் ஜாஸ்தியாக கொடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து, அதாவது என்னன்னா கூலிக்கு ரேட்டிங் வந்து கம்மி, வார் 2க்கு ரேட்டிங் வந்து ஜாஸ்தி. இதெல்லாமே புக் மை ஷோவில் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புக் மை ஷோ ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, இனி நம்ம சொல்கிறது படம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது ஆடியன்ஸோட ரேட்டிங்கா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. அது ஆடியன்ஸோட ரேட்டிங்னு மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. அது ஏதோ ஒன்று அவங்க வந்து கரெக்டாக ரேட்டிங்கில் இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஆனால் இதிலே என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, இப்போ வார் 2 வந்து ஹிந்தியில் நல்லா போகுது, தமிழில் சுமாராக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழில் பார்க்குறவங்க அதே மாதிரி கூலி வந்து தமிழில் ரேட்டிங் கம்மியாக இருக்குது, ஹிந்தியில் பார்த்தா கூலியோட ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் புரியல. ஒருவேளை அங்கே தான் வேற கதையா, இல்லை அவங்க வேற ஏதாவது பார்க்குறாங்களா அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்க ஊர் நடிகரான அமீர் கான் கடைசி 10 நிமிஷம் தான் வரப்போகிறாரு, மற்றபடி யாருமே இல்லை ஹிந்தியில் இல்லை. இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. விரைவில் இதுக்கான முடிவை நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.